விருச்சிகம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய கோபம் எப்படிப்பட்ட ஒரு கோபமாக இருந்து கொண்டிருக்கும் என்று தெரியுமா? செவ்வாயின் ஆதிக்கம் பெற்ற நெருப்பு போன்ற ராசி என்பதால் உங்களுடைய மனதில் எப்போதும் ஒரு எரிமலை குழம்பு போன்ற கோபம் குமரிக்கொண்டே தாங்க உங்களுடைய மனதிற்குள் இருந்து கொண்டே இருக்கும். இந்த ஒரு கோபம் சாதாரணமான கோபமாக இருக்காது. அநீதிக்கு எதிராகவும் உங்களுக்கு இழைக்கப்பட்ட துரோகத்தின் எதிரியாகவும் உருவான ஒரு மகா கோபமாகவும் இது இருந்து கொண்டே தான் இருக்கும். அதுலேயும் முக்கியமா இந்த ஒரு கோபம் எந்த அளவுக்கு கோபமாக இருக்கும் என்றால், உங்களுக்கு நெருங்கிய நபர்களோ, உங்களுக்கு பிடித்த நபர்களோ, ஏன் உங்களை உண்மையாக நம்புவது போல நம்ப வைத்து பாசத்தை கொடுத்து அன்பை கொடுத்து ஏமாற்றிய சில உறவுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். அந்த உறவுகளை உங்களால் இன்னமும் மறக்கவும் முடியாமல், மன்னிக்கவும் முடியாமல், அவர்கள் செய்த சில துரோகத்தை மனதிற்குள்ள வைத்து கொண்டே இருப்பீங்க. அந்த ஒரு கோபம் இன்னமும் உங்களுடைய மனதிற்குள் எரிமலை போல வெடித்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் அது வெடித்து என்னைக்கு பெரிய பிரச்சனைகள் வரும் என்று காத்து கொண்டு இருக்கிறது. அதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் நடந்து கொண்டும் இருக்கும். வெளியே நீங்கள் எவ்வளவுதான் அமைதியாக புன்னகைத்து கொண்டிருந்தாலும் உள்ளுக்குள்ள நமக்கு ஏன் அநீதி நடந்தது, தவறு செய்தவர்களை ஏன் இன்னும் சுகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற ஆக்ரோஷமான கேள்வி உங்களை உலுக்கி கொண்டேதான் இருக்கும். உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நடந்தால் மட்டும் கிடையாது, உங்க கூட இருக்கக்கூடிய நபர்கள், உங்களுக்கு தெரிந்த நபர்கள், உங்க கண் முன்னே யாருக்காவது ஏதேனும் தவறுகள் நடந்தால் உடனே உங்களுக்குள்ள ஒரு கோபமானது வரும். அது உங்களுக்கு நடந்தால் மட்டும் கிடையாது, அனைவருடைய வாழ்க்கையும் ஒன்றுதான். அனைவருடைய வாழ்க்கையிலும் உண்மை, நம்பிக்கை என்பது காப்பாற்றப்படணும். மற்றவங்களுடைய வாழ்க்கையும் நம்ம வாழ்க்கை மாதிரி அநீதியிலும் வாழ்க்கையை சிலர் நம்பி ஏமாந்து விடக்கூடாது என்ற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ள எப்பொழுதுமே இருக்கும். அதனாலேயே யார் தவறு செய்தாலும் உடனடியாக தட்டி கேட்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ள இருந்து கொண்டே இருக்கும். உங்களின் இந்த அதீத கோபத்தால் பல நேரங்களில் உங்களுடைய சொந்த இரத்த அழுத்தமும் ஆரோக்கியமும் கூட பாதிப்படைந்து கொண்டுமே தான் இருக்கும். இந்த ஒரு கோபம் உங்களை ஒரு முரணனாக காட்டி கொண்டிருந்தாலும் அது உண்மையில் துரோகத்தால் அநீதிக்குள்ளாக்கப்பட்ட ஒரு தூய்மையான இதயத்தின் நீதிக்கான கசப்பான வெளிப்பாடாகத்தான் இதுவரைக்கும் இருந்து கொண்டே இருக்கும். அந்த ஒரு கசப்பான வெளிப்பாடு இன்னமும் உங்களுடைய மனதிற்குள் இருந்து உங்களுக்கு தேவையில்லாத வழிகளையும் தேவையில்லாத பிரச்சனைகளையும் உங்களுக்குள்ள தேடி கொடுத்து கொண்டே தாங்க இருக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் நடந்து கொண்டு இருக்கிறதா இல்லையா என்பதை நீங்க நிச்சயமா கமாண்ட் வழியாக தெரிவிக்க வேண்டும். ஆனா உங்களுக்கு கோபங்கிறது வரும். ஆனால் கோபம் வந்தால் நீங்கள் யாரிடம் எப்படி பேசுவீங்க, எந்த அளவுக்கு வார்த்தைகளை கொட்டி தீப்பீங்க என்பது யாருக்குமே தெரியாது. ஏன் பேசக்கூடிய உங்களுக்கு கூட தெரியாது. கோபம் வந்துவிட்டால் தேவையில்லாத வார்த்தைகளை நீங்கள் பேசி சிறியதாக இருக்கக்கூடிய பிரச்சனையும் பெரியதாக நீங்கள் மாற்றி விடுவீங்க. அதனாலே நீங்கள் கோபப்பட்டால் அமைதியாக இருப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது. நீங்கள் அமைதியாக இருந்தாலும் உள்ளே எவ்வளவு எரிந்து கொண்டு இருப்பீங்க அப்படின்னா, விருச்சிகம் ராசியினரை வெளியில் பார்ப்பவர்கள் அவன் மிகவும் அமைதியானவன், சாதுவானவன் என்று தவறாக கணக்கு போடக்கூடிய நபர்களாகத்தான் உங்களுடைய வாழ்க்கையை சுற்றி அனைவருமே இருந்து கொண்டும் இருப்பாங்க. ஆனால் அந்த அமைதிக்கு பின்னால் ஒரு மாபெரும் அணு உலையானது இயங்கிக் கொண்டிருப்பது உங்களுக்கு மட்டுமே தான் தெரிந்திருக்கும். உங்களுடைய மனதுக்குள்ள எந்த அளவுக்கு வழிகள் இருக்கிறது, எந்த அளவுக்கு கஷ்டங்கள் இருக்கிறது என்பது உங்களுக்கு மட்டுமே தெரிந்த ஒரு விஷயமாகத்தான் இதுவரைக்கும் இருந்து கொண்டே இருக்கும். நீங்கள் வெளியே மௌனமாக இருக்கும் ஒவ்வொரு நொடிகளும், உள்ளுக்குள்ள அசிங்கப்பட்ட தருணங்களும், ஏமாற்றப்பட்ட துரோகங்களும் உங்களை அனலாக எரித்து கொண்டேதான் இருக்கும். அந்த ஒரு அனலில் இன்னமும் நீங்கள் இருந்து உங்களுக்குள்ள பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகளை இதுவரைக்கும் தேடி கொடுத்து கொண்டே இருக்கும். ஒரு நபர் உங்களை அவமானப்படுத்தும் போது நீங்கள் உடனடியாக பொங்கி எழுந்து சண்டை போட மாட்டீங்க. அந்த அவமானத்தை உங்களுடைய நெஞ்சிற்குள் அப்படியே பூட்டி வைத்து உங்களுக்குன்னு உங்களை நீங்களே எரித்து கொண்டுமே இருப்பீங்க. அதை அவங்ககிட்ட போய் கேட்டால் அந்த ஒரு நாளில் அந்த ஒரு பிரச்சனை முடிஞ்சிருக்கும். ஆனால் அதை நீங்கள் போய் கேட்காம மனதிற்குள்ள அதையை நினைத்து ஒவ்வொரு நாட்களும் உயிரோடு நீங்கள் எரிந்து கொண்டே இருப்பீங்க. இந்த உள்நோக்கிய எரிப்பு உங்களை ஒரு சுடுகாடாக மாற்றினாலுமே அந்த ஒரு சாம்பலிலிருந்து மீண்டும் உயிர்த்தெழக்கூடிய ஒரு அசாத்தியமான பீனிக்ஸ் பறவையின் குணமும் உங்களிடம் மட்டுமே தான் இருக்கும். அது இன்னமும் உங்களுக்குள்ளே இருந்து உங்களுக்குள்ள கஷ்டங்களையும் வழிகளையும் இன்னும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். இந்த ஒரு வழி உங்களுக்குள்ள ஏற்பட்டு இருக்கிறதா இல்லையா என்பதை கமாண்ட் வழியாக கூறுங்கள். நான் இதுவரை கூறியது உண்மையா பொய்யா என்பதையும் நீங்கள் தெரிவியுங்கள். அதனையும் பார்த்து நான் தெரிந்து கொள்கிறேன். நான் ஏதேனும் பொய் கூறியிருந்தால் என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் விருச்சிகம் ராசி அன்பர்கள் வாழ்க்கையில இனிமே உங்களுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றங்களானது நடக்க ஆரம்பிக்கும். அந்த ஒரு மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில போதுமான அளவுக்கு நன்மைகளையும் போதுமான அளவுக்கு வெற்றிகளையும் உங்களுக்குள்ள நிச்சயமா தேடி கொடுக்கவா ஆரம்பிக்கும்.
கடந்த காலங்களில் நீங்கள் எதை தொட்டாலும் நஷ்டமாகத்தான் இருந்திருக்கும். யாருக்கு உதவி செய்தாலும் அவமானம் என்றே உங்களுடைய வாழ்க்கை ஒரு நேர்கோட்டில் நரகமாக நகர்ந்து கொண்டேதான் இருந்திருக்கும். எதை செய்வது, யாருக்கு போய் உதவி செய்வது, யாருக்கு நம்ம என்ன நன்மைகளை செய்தாலுமே நல்ல மனதோடு செய்தாலும் அது தவறாகவே முடிந்து விடுகிறது. ஏதேனும் உதவிகள் செய்தால் கூட அதிலும் ஏதாவது சிக்கல்களும் பிரச்சனைகளும் ஏற்பட்டு விடுகிறது என்கிற மாதிரியான பல கவலைகளும் பல நினைவுகளும் உங்களுக்குள்ள இருந்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் இனிமே வரக்கூடிய தேதி முதல் உங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு அடியிலும் ஒரு பிரம்மாண்டமான அதிரடியான மாற்றம் நிகழப்போகிறது என்பதை நீங்களே நாட்கள் வர வர நிச்சயமாக புரிந்து கொள்ளவோ அறிந்து கொள்ளவோ ஆரம்பிப்பீங்க. நீங்க பார்க்கக்கூடிய வேளையில் உங்களுடைய திறமைக்குரிய உயரிய பதவிகளும் அசாத்தியமான சம்பள உயர்வும் உங்களை தேடி வந்துவிடும். அந்த அளவுக்கு ஒரு முன்னேற்றமானது உங்களுக்குள்ள நிச்சயமாக நடக்கும். உங்களை எப்போதுமே ஒரு அடிமையைப் போலவே அல்லது சாதாரணமாகவோ நடத்திய மனிதர்கள் இனி தங்களுடைய காரியங்களுக்காக உங்களை கெஞ்சி தேடி வரக்கூடிய ஒரு சூழ்நிலையானது வந்துவிடும். இதுவரைக்கும் உங்களை காரியக்காரனாக பயன்படுத்திய உலகம் இனிமே உங்களிடம் வந்து கெஞ்சி அந்த ஒரு காரியத்தை எனக்கு நடத்தி கொடு, உன்னால தான் அதை பண்ண முடியும், உன்னால தான் அந்த ஒரு மனிதரிடம் பேச முடியும் என்கிற அளவுக்கு உங்களுக்கு செல்வாக்கானது இனிமே வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக உயர ஆரம்பிக்கும். முட்டுக்கட்டைகள் அனைத்தும் உடைக்கப்பட்டு உங்களுடைய வளர்ச்சி பாதை நேர்கோட்டில் அதிவேகமாக பயணிக்கும். அந்த அளவுக்கு ஒரு பெரிய மாற்றமானது நடந்து இது உங்களுடைய வாழ்க்கையவே நிச்சயமா மாற்றி கொடுக்கவா ஆரம்பிக்கும். எனவே இதெல்லாம் நடக்கும். இன்னொரு பக்கம் உங்களுக்கு பணமும் வெற்றியும் வந்து குவியக்கூடிய ஒரு காலமும் இதுவாகத்தான் உங்களுக்குள்ள இருக்கும். நீர் தத்துவம் கொண்ட விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு பணப்பற்றாக்குறையால் இவ்வளவு காலம் கௌரவ குறைச்சல்களும் கடன் தொல்லைகளும் அடுக்கடுக்காக நீங்கள் வந்து கொண்டேதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இது எல்லாமே உங்களுக்குள்ள நடந்து இதுவரைக்கும் உங்களுக்குள்ள அது கஷ்டங்களையும் சங்கடங்களையும் நிச்சயமா தேடி கொடுத்து கொண்டேதான் இருந்திருக்கும். ஆனா இனிமே வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய தனஸ்தானம் மற்றும் லாபஸ்தானம் இரண்டும் ஒன்றாக பலம் பெறுவதால் பணமும் வெற்றியும் இரட்டை குழந்தைகளைப் போல உங்களுடைய வாழ்க்கையில ஒன்றாக வரப்போகிறது என்பதை நாட்கள் போக போக காலங்களும் உங்களுக்கு போக போக நீங்கள் புரிந்து கொள்ளவோ அறிந்து கொள்ளவோ ஆரம்பிப்பீங்க. நீங்க செய்யக்கூடிய தொழில் அல்லது வியாபாரம் அசுர வேகத்தில் வளர்ச்சியடைந்து வற்றாத பணப்புழக்கத்தை உங்களுடைய கையில் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய அளவுக்கு போதுமான அளவுக்கு நன்மைகளானது நிச்சயமாக கிடைக்கும். அந்த ஒரு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையை நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமா தேடி கொடுக்கவா ஆரம்பிக்கும். முடங்கி கிடந்த வியாபாரம் புதிய வாடிக்கையாளர்களின் வருகையால் சுறுசுறுப்படையக்கூடிய அளவுக்கு நன்மைகளானது உங்கள் பக்கம் திரும்பும். கை நிறைய பணம் வருவதோடு மட்டுமல்லாமல் தேவையற்ற மருத்துவ விரயங்கள் வீண் செலவுகள் அனைத்தும் முற்றிலுமாக தடுத்து நிறுத்தப்படும். எல்லாமே தடுத்து நிறுத்தப்பட்டு போதுமான அளவுக்கு வாழ்க்கையில முன்னேறுவீங்க. வாழ்க்கையில இனிமே என்ன வேண்டும் என்கிற அளவுக்கு உங்களுக்கு போதுமான அளவுக்கு நன்மைகளானது கிடைக்கும். அந்த நன்மைகள் கிடைத்து அது உங்களுடைய வாழ்க்கையை நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமா கொண்டு போகவும் வைக்கும். அந்த அளவுக்கு ஒரு பெரிய மாற்றமானது நடக்கும். இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே நடக்கும். பொறாமை எண்ணம் கொண்டவராக இருக்காதீர்கள். வாழ்க்கையில ஒருபோதும் உங்களால் வெற்றியை அடையவே முடியாது. நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் நல்லதே நடக்கும். மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். ஒன்னால தான் அந்த ஒரு மனிதரிடம் பேச முடியும் என்கிற அளவுக்கு உங்களுக்கு செல்வாக்கானது இனிமே வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக உயர ஆரம்பிக்கும். முட்டுக்கட்டைகள் அனைத்தும் உடைக்கப்பட்டு உங்களுடைய வளர்ச்சி பாதை நேர்கோட்டில் அதிவேகமாக பயணிக்கும். அந்த அளவுக்கு ஒரு பெரிய மாற்றமானது நடந்து இது உங்களுடைய வாழ்க்கையவே நிச்சயமா மாற்றி கொடுக்கவா ஆரம்பிக்கும். எனவே இதெல்லாம் நடக்கும். இன்னொரு பக்கம் உங்களுக்கு பணமும் வெற்றியும் வந்து குவியக்கூடிய ஒரு காலமும் இதுவாகத்தான் உங்களுக்குள்ள இருக்கும். நீர் தத்துவம் கொண்ட விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு பணப்பற்றாக்குறையால் இவ்வளவு காலம் கௌரவ குறைச்சல்களும் கடன் தொல்லைகளும் அடுக்கடுக்காக நீங்கள் வந்து கொண்டேதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இது எல்லாமே உங்களுக்குள்ள நடந்து இதுவரைக்கும் உங்களுக்குள்ள அது கஷ்டங்களையும் சங்கடங்களையும் நிச்சயமா தேடி கொடுத்து கொண்டேதான் இருந்திருக்கும். ஆனா இனிமே வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய தனஸ்தானம் மற்றும் லாபஸ்தானம் இரண்டும் ஒன்றாக பலம் பெறுவதால் பணமும் வெற்றியும் இரட்டை குழந்தைகளைப் போல உங்களுடைய வாழ்க்கையில ஒன்றாக வரப்போகிறது என்பதை நாட்கள் போக போக காலங்களும் உங்களுக்கு போக போக நீங்கள் புரிந்து கொள்ளவோ அறிந்து கொள்ளவோ ஆரம்பிப்பீங்க. நீங்க செய்யக்கூடிய தொழில் அல்லது வியாபாரம் அசுர வேகத்தில் வளர்ச்சியடைந்து வற்றாத பணப்புழக்கத்தை உங்களுடைய கையில் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய அளவுக்கு போதுமான அளவுக்கு நன்மைகளானது நிச்சயமாக கிடைக்கும். அந்த ஒரு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையை நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமா தேடி கொடுக்கவா ஆரம்பிக்கும்.
முடங்கி கிடந்த வியாபாரம் புதிய வாடிக்கையாளர்களின் வருகையால் சுறுசுறுப்படையக்கூடிய அளவுக்கு நன்மைகளானது உங்கள் பக்கம் திரும்பும். கை நிறைய பணம் வருவதோடு மட்டுமல்லாமல் தேவையற்ற மருத்துவ விரயங்கள், வீண் செலவுகள் அனைத்தும் முற்றிலுமாக